தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகள் சென்னையில் திமுக தலைவர் திரு கருணாநிதியை சந்தித்தனர். தற்போது அவர்கள் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்து வருகின்றனர். அதனை இப்போது பார்க்கலாம். வணக்கம். ஒரு மரியாதை நிமித்தமாக இன்றைக்கு சினிமாவில் இருக்கின்ற ஒரு மூத்த படைப்பாளி என்கின்ற வகையில் டாக்டர் கலைஞர் அவர்களை சந்தித்தோம். வெகு நேரம் உரையாடி கொண்டிருந்தார். நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்வதற்கு முன்பாக அவர் டிவியில் பார்த்த விஷயங்களை நடிகர் சங்கத்தை பற்றி மிக தெளிவாக எடுத்து சொன்னார். எங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அறிவுரை, ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆர்ப்பரிக்காமல் அமைதியாக சங்கத்தை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்றுதான் அவர் எங்களிடம் ஒரு அறிவுரை கூறினார். அதை நிச்சயமாக ஏற்கனவே நாங்கள் அமைதியாகத்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றோம். அதே முறையிலும் நாங்கள் சங்கத்தை நடத்துவோம் என்று அவருக்கு உறுதி கூறினோம். மற்றபடி அவர் வழக்கம் போல் பல நகைச்சுவை, இலக்கியம், நகைச்சுவை, பழைய பாடல்கள், அவர் NS கிருஷ்ணனோடு கழித்த காலங்கள், ஐயா நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு கழித்த காலங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தார். மிக ஒரு முக்கியமான நாள் எங்களுக்கு. நடிகர் சங்க அடிக்கல் நாட்டு விழாக்கு அவருக்கு அழைப்பு விடுப்பீங்களா சார்? எல்லாருக்கும் அழைப்போம், நிச்சயமா அனுப்போம். அது நீங்க உங்களுக்கு அவர் சொன்னாரு, அவர் வளர்ச்சிக்காக நீங்க என்ன பண்ணணுமோ இந்த இளைய தலைமுறைக்கு நல்லா தெரியும், நீங்க என்ன பண்ணணுமோ அதை செய்யுங்கன்னு சொன்னார். நன்றி.